ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன கொரியன் மூவி. படத்தோட நேம் ரிவலேஷன்ஸ். இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மிடில் ஏஜ் சின்ன பொண்ணை ஒரு சைக்கோ கொலைகாரன் ஃபாலோ பண்ணுறான். அவன் ஃபாலோ பண்ணுறதை தெரிஞ்சுக்கிற அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே போய் ஒரு சின்ன சர்ச்சுக்குள்ளே போகிறாங்க. அந்த சின்ன சர்ச்சோட பாதிரியார் தான் ஹீரோ. ஹீரோவுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு சின்ன பொண்ணும் இருப்பாங்க. ஹீரோ அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சின்ன பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த சைக்கோ கொலைகாரனும் சர்ச்சுக்குள்ளே வந்துடுறான். பிரார்த்தனை முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அந்த சின்ன பொண்ணு கிளம்பி போயிடுறாங்க. சைக்கோ கொலைகாரன் கிளம்பி போகிறப்ப ஹீரோ அவனை மீட் பண்ணுறாரு. ஏன்னா அவனை புதுசாக இந்த சர்ச்சுக்கு பார்க்குறேன், ஸோ இந்த சர்ச்சில் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாரி நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்களில் அந்த கொலைகாரன் மேலே ஹீரோவுக்கு சில டவுட்ஸ் வருது. இருந்தாலும் அங்கேருந்து அந்த கொலைகாரன் கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட்டு கிளம்பி போகிற கொலைகாரனை ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோயின் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவங்க எதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, ஹீரோயினோட தங்கச்சியோட மரணத்துக்கு இவன் தான் காரணமாக இருப்பான். ஸோ இப்பையும் அவன் இந்த மாதிரி சைக்கோத்தனமான எதுவும் வேலைகளை பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில ஹீரோவோட பொண்ணு காணா போயிடுறாங்க. அவங்க காணா போனதுக்கு ரீசனா இந்த சைக்கோ கொலைகாரன் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை தேடி போறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ரிவலேஷன்ஸ். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ஒளிப்பதிவு கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எடிட்டிங்கும் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. அடுத்தது அந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் படம் நல்லாவே போகும். பட் அந்த 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாரி ஒரு சீன் நடக்கும். அந்த சீன் நடந்த பிறகு படம் டோட்டலாக டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் படத்தோட ஃப்ளோவில் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அந்தளவு சுவாரஸ்யமாகவும் இல்லை. அதுக்கு காரணம் இவங்க எந்த கேரக்டரும் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஹீரோவோட கேரக்டரும் அந்தளவு ஸ்ட்ராங்காக இல்லை. அப்புறம் ஹீரோயினாக காட்டுறாங்களே அவங்களோட கேரக்டரும் அந்தளவு ஸ்ட்ராங்காக எல்லாமே இல்லை. அவங்க ஆக்சுவலாக ஹீரோயினுக்கும் ஏதோ சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கும் இந்த படத்தோட வர ஸ்டோரிக்கும் என்ன சம்பந்தம், அதனால் என்ன இம்பாக்ட் இருக்குங்கிறது கிளியராக இல்லை. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் கேரக்டரில் ஸ்டார்டிங்கில் காட்டுற சைக்கோ கொலைகாரன் பவன் சூப்பராக பண்ணியிருந்தார். பட் அவரோட கேரக்டரை ரொம்ப வீக்காக டிசைன் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் அவர் காட்டின பில்டப் பார்க்குறப்ப வச்சு செய்ய போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்ப அப்படியே படம் டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு. அவரோட கேரக்டரும் வீக்காக டிசைன் பண்ணதுனால டோட்டலாக சீன்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. என் கிளைமேக்ஸ் கூட அந்தளவு இம்பாக்டாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ ஸ்க்ரீன் பிளே எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கொரியன் த்ரில்லர் மூவிஸ்னால் கண்டிப்பாக அதில் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக தான் இருக்கும் நான் பார்த்த வரைக்கும். பட் இந்த படம் எடுத்துக்கிட்ட கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. பட் அந்த சொன்ன மாதிரி அந்த 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இவங்க பண்ண ஸ்க்ரீன் பிளே டோட்டலாக சொதப்பலான மாதிரி ஆயிடுச்சு. இவங்க யூஸ்வலான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரோ ஒரு கிரைம் த்ரில்லர் பேட்டர்னில் இந்த படத்தை கொண்டு போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பட் புதுசாக ஏதோ ஒன்று யோசிக்க போய் அது சொதப்பலான மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னமான்னு. இந்த படம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். இந்த படத்தில் கொஞ்சம் வைலன்ஸான சீன்ஸ்லாம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.